ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னும் 1 வீக்கு தான் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அப்புறம் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிரும். இதுதான் லாஸ்ட் வீக் இந்த இயரில். ஸோ பசங்களுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சம்மர் ஹாலிடேஸ் எப்போ வரப்போகுதுன்னு. அப்புறம் இந்த லாஸ்ட் வீக்னால அவங்களுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்குது. புக்ஸ் எல்லாம் ரிட்டன் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்களோட ஆர்ட் டே மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம், அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் அதே மாதிரி ஒரு 2 டே வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் இயர் போகக்கூடிய ஸ்கூலை கிளாஸ் ரூம் எல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இந்த 2 வீக்ஸாகவே கொஞ்சம் ஜாலியாக தான் பசங்களுக்கும் போயிட்டு இருக்குது. நம்மளுக்குமே கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் எல்லாம் சம்மர் ஃபேர் அப்படி இப்படின்னு வச்சு இந்த வீக் அண்ட் லாஸ்ட் வீக்குமே கொஞ்சம் ஜாலியாக தான் பசங்களுக்கு போச்சுது. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு பருப்பு குழம்பு தான் வச்சிட்ருக்கிறேன். பருப்பு குழம்பு அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சாச்சு. பருப்பு குழம்புக்குமே வச்சுட்டேன். பருப்பு, தக்காளி, அப்புறம் மஞ்சள் பொடி அதெல்லாமே போட்டு அதை வேக வச்சுட்டேன். பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி அதுவும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன்னா அதுவும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி அவ்வளோதான், சிம்பிளாக தான் லஞ்சு. சின்னதுக்கு வந்து ஸ்கூலில் லஞ்ச் புக் பண்ணணும். ஆக்சுவலாக 2 நாளாகவே கொஞ்சம் பிஸியாக அப்படி வெளியே ஷாப்பிங் அப்படின்னு போயிட்டு இருந்தனால யூஸ்வலாக அப்படி தான் பண்ணிடுவாங்க, லஞ்செல்லாம் புக் பண்ணிடுவாங்க. சண்டே இல்லைனா மண்டே மார்னிங் அது புக் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பார்த்து மறந்துட்டாங்க. எனக்குமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக இந்த மார்னிங் வந்து 8:35 ஆகிடுச்சு. இங்கே கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது தான் ஞாபகம் வருது, லஞ்சு புக் பண்ணாங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டால் புக் பண்ண மறந்துட்டாங்க. நானுமே 8:35 ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்பி ஆகணும். அப்புறம் என்ன பண்ணனே தெரில. பெருசுக்கு எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வந்தாச்சு. அப்போ சின்னது சொல்லிச்சு, இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் எனக்கு பேக் பண்ண வேண்டாம், ஸ்கூலில் வந்து கொண்டு வரலனாலும் தருவாங்க, நான் அதை சாப்பிட்டுப்பேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தேன். அப்படி கூப்பிட்டாலும் நம்ம உடனே போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டேன். இப்போது வந்து அவங்களுக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறாங்க. அப்புறம் நானும் அப்படி பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். இப்போ நிறையவே ஆஃபர் போட்டிருக்காங்க, எல்லா ஷாப்லேயுமே நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் வாங்கினேன், எல்லாமே ஆஃபரில் தான் வாங்கினேன். இந்த லெகின், பிளாக் கலர் லெகின், என் சின்னதுக்கு வந்து ஜீன்லாம் பெருசாக போடாது, எல்லாமே லெகின்ஸ் தான் போடும். அதோட இந்த பிளாக் அண்ட் ப்ளூ லெகின்ஸ் வந்து அவளுக்கு பிஇ அப்புறம் ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கெலாம் இதாகும், அதனால அது வாங்கினேன். அப்புறம் இந்த டிஷர்ட்டு இதை வந்து ட்ராவலுக்கு போடுறதுக்காக வாங்கினேன். பெருசுக்கும் சின்னது 2 பேருக்குமே ஃபுல் ஹேண்டில் வாங்கினேன். இதுவுமே ஆஃபர், எல்லாமே 4 பவுண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் ஹூடி டிஷர்ட் அந்த மாதிரி, ஸோ அது வாங்கினேன். இதுவும் அதே சேம் பேட்டர்னில் சின்னதுக்கு இந்த மாதிரி வாங்கினேன். 2 பேருக்குமே எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இது சின்னதுக்கு, அது பெருசுக்கு, அந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் இந்த பேண்ட்ஸுமே நல்லா இருந்தது, இந்த பேரலல் பேண்ட்ஸ் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுவும் சின்னதுக்கு தான், சின்னதோட சைஸில் தான் கிடச்சிது. அதுவும் ஆஃபரில் தான் இருந்துச்சு. இதுவும் 3 பவுண்ட்ஸ் என்னவோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் சின்னதுக்கு எடுத்துகிட்டேன். சரி இனி எப்படினாலும் ஊருக்கு போகிறப்போலாம் தேவைப்படும், ஸோ அதனால் ஆஃபர் போட்டிருந்ததுனால எடுத்தாச்சு. இது வந்து செட் ஆஃப் 2, இதுவுமே 5 பவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இது பெருசோட சைஸு, அதனால் பெருசுக்கு எடுத்துட்டேன். இந்த 2 தான் பெருசுக்கு. அப்புறம் ஒரு பேண்ட்ஸ் ப்ளூ கலர், இதுவுமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. இது சின்னதோட சைஸு, ஸோ அதுவும் அவளுக்கு எடுத்தாச்சு. எல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, எல்லா ஷாப்லேயுமே ஆஃபர் இருந்துச்சு. இது ப்ரைமார்க்கில் எடுத்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அதனால் 2 பேருக்குமே ஓரளவு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் அப்படியே பிஸியாக போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்படி பசங்களையும் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஃபைனல் ஜிம்னாஸ்டிக், இந்த இயரோட ஃபைனல் ஜிம்னாஸ்டிக். ஸோ அவளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு, மெடலும் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருக்குது. பயங்கர ஹாப்பி மேமு. ஜிம்னாஸ்டிக் பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. And Miss Rio said, give this to the persons I said to, so they get me, Alice T, and account. I think it was only 2. No, it's 3. Okay, who was the other one? I don't remember. Okay, come on. And it's my first ever one. Now I have never ever had a medal before. And now I have to head up to our trophy. Yeah. No, we don't give trophies anymore. It's medals now. From now. Is it? Sorry, medals.
அப்படியே பசங்களும் பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க 2 பேருக்குமே. நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் கார்டில் இங்கே வந்து ஒரு 4 பேப்பர்ஸில் வந்து பிரிண்ட் மாதிரி அவங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ரிப்போர்ட் கார்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் வீக்னால எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2 பேருக்குமே கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் டீட்டெயிலாக அவங்க எதுலெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லா டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்க எதுலெல்லாம் பெஸ்ட்டு எல்லாமே எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஆப்சண்ட் ஆகிருக்குது. அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஏதாவது டீச்சர்கிட்ட இதை பற்றி பேசணுன்னா அதை ஃபில் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு டைம் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது அப்புறமா ஃபோனிக்ஸ், இது வந்து சின்னதோடது ஃபோனிக்ஸில் ஸ்கோர் பண்ணிக்க, ஜஸ்ட் அதில் மட்டும் ஒரு ஸ்கோர் மாதிரி இருக்கும். பெருசுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வச்சுருந்தாங்க. அப்படியே ரிப்போர்ட் கார்டு 2மே பார்த்தாச்சு. 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்ரூஃப் வந்து புதுசாக வாங்கினேன். பார்த்து வச்சுட்டே இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நம்ம தான் ஃபிட் பண்ணணும். ஃபுல்லாக நேற்று நைட் வந்து நானும் அவங்களமா ஃபிட் பண்ணணும். அதில் தான் எல்லாமே டைம் ஆகி போயிடுச்சு. நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சாப்பாடு புக் பண்ணுறதுக்கும் மறந்தாச்சு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2 பேருமா ஃபிட் பண்ணோம். இருந்துமே மற்ற எல்லாமே நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் டோரில் வந்து லைட்டாக கேப் மாதிரி வந்திருக்கு. அது இன்னும் கரெக்டாக ஃபிட் பண்ணுவார். அதனால் டோரை திருப்பியும் டைட் பண்ணணும், லூஸ் பண்ண, அந்த மாதிரி அது என்னன்றதை பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணோம். இப்போதைக்கு ஓகேவாக ஃபிட் பண்ணி வச்சிட்டோம். இவ்வளோதான். உள்ளே ஒரே ஒரு ரேக்கு வர மாதிரி தான். அப்புறம் மேலே ஹேங் பண்ணுறது, அப்புறம் கீழே ஒரு ட்ராயர், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எல்லா பேட்டர்னுமே அங்கே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா வாட்ரூஃப்மே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சின்னது வந்து இன்றைக்கி மெடல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எனக்கு பண்ணி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தனால இந்த பால் பாயாசம் பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு. அவங்க அப்பா வந்து ஸ்மித் டாய்ஸில் போய் அவளுக்கு gift வாங்கி தரணுமா, அவள் ட்ராஃபி வாங்கினதுக்கு. ஸோ அவங்க அது gift கொடுத்துருவாங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணி தர போகிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தனால பாயாசம் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே பண்ணிட்டேன். அப்படியே நானும் என் சின்னதுமா இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெருசு அங்கே அவளோட ஃப்ரெண்டும் அவ்வளோமா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அப்படியே அவளும் வாங்கிட்டு வந்து அவளுக்கு பயங்கர ஹாப்பி. எதிர்பார்த்துட்டே இருந்தால் அம்மாவை ப்ரௌடாக்கணும். அவளோட மெயின் அதுதான், அம்மாவை ப்ரௌடாக்கணும். ஸோ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள் அந்த மாதிரி என் சின்னது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ராஃபி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன்னா அவளுக்கு பயங்கர ஹாப்பி. நான் அவங்கள ப்ரௌடாக்கிட்டேன் அம்மா அப்படி தான் கேட்டு இருப்பாள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு ஆமாம் நான் அவங்கள ப்ரௌடாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கொண்டு வந்திருந்தா. எனக்கும் பயங்கர ஹாப்பி. இன்றைக்கி அப்படி தான் எங்களோட டே போச்சு. சூப்பராக ஜாலியாக போச்சுது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.